வணக்கம், ஹலோ, வெல்கம் பேக் டு சரவணபவ சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெம்மியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் என்னுடைய ஸ்மால் ரெக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் டைம் இருக்கும்போது பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் ஒரு 4 to 5 minutes ஆகுது நீங்கள் வீடியோ பார்த்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் பாசிப்பருப்பும் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி நல்லா ஊற போட்டு 1/2 hour முன்னாடியே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசி தான். பாருங்கள், குக்கரில் தண்ணி ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1/2 டம்ளர் இப்போது அளவு 1 டம்ளர் பச்சரிசி, ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. இதுக்கு நான் ஒரு 6 டம்ளர் தண்ணி ஆட் செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நல்லா குழையிற மாதிரி இருக்கணும், அதுக்காக தான். பாருங்கள், ஆயில் 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸ் அண்ட் தாலை ஆட் செஞ்சுக்கலாம். மூங் தால் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 or 3 விசில்ஸ் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோவில் சர்க்கரை பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை பொங்கல். பாருங்கள், ஒரு 2 or 3 விசில்ஸ் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாதம் தனியாக பருப்பு தனியாக வேக வச்சு கூட செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் சிம்பிளாகிடும் சீக்கிரமாக குக்கரில் வேக வச்சா. பாருங்கள், நான் 1/2 டம்ளருக்கு ஒரு 300 grams வெல்லம் எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் இதுக்கு. 1 டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடிப்பிடிச்சு வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த பவுலில் சர்க்கரை பொங்கல் செய்கிறீங்களோ அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏதாவது சத்தை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ஃபில்டர் பண்ணிக்கினேன். நல்ல சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கோயிலில் பிரசாதம் தருவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஏலக்காய் ஒரு 2-3 நல்லா இடிச்சிட்டு ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் ஆட் செஞ்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பாகெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வெறும் நல்ல வெல்லம் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், குக்கரில் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு ரைஸும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரைஸும் நல்லா நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறைய ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா ரைஸ் வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் சர்க்கரை பொங்கலுக்கு. இப்போ நான் பாருங்கள், வெல்லமும் நல்லா கரைஞ்சி ஒரு திக்கான இது மாதிரி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான அளவு ரைஸ் ஆட் செஞ்சுக்கலாம். இங்கே இது குயிக்காக ஒரு சிம்பிளாக ஒரு 10 to 15 minutesல ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு நிறைய அன்பும் தரீங்க, சப்போர்ட்டும் தரீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் ஒரு 4 to 5 minutes வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சப்போ லைக்கோ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூவாக வருவாங்க ப்ளீஸ். இல்லைனா நீங்கள் போடுற சப் லைக்ஸ் எல்லாமே ஸ்பேமில் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் ஆல்சோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஸ்மால் ரெக்வெஸ்ட் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் கலந்து ஒரு 5 minutes மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆறின பிறகு நல்லா கெட்டி ஆகிடும் சர்க்கரை பொங்கல். பாருங்கள், வேறொரு பவுலில் நெய் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி திராட்சை நம்ம தாளித்து ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள்,
எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு சர்க்கரை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சர்க்கரை பொங்கல் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமையான கோவில் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.